ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் 9th மேக்ஸில் எக்ஸாம்பிள் சம்மும் அப்புறம் ஓவரால் ஒரு பேசிக்கும் பார்த்துருந்தோம். அது வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் ரொம்ப பேசிக்காக இருக்குது, அந்த எக்ஸாம்பிளை வச்சு அப்படியே சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா 4th, 5th, 6th இந்த 3 சம்மும் பார்த்துருவோம். அந்த 3மே சேம். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த 3 சம்முமே நீங்களே செஞ்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். 4th கொஸ்டின் நான் சொன்னேன்னா 4th கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4th, 5th, 6th ஓகேவா. 4th என்ன சொல்லியிருக்காங்க, represent the following in roster form. ஓகே, ஸோ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னென்னு சொல்லியிருப்பேன். ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்னது, இந்த செட் இதில் டிஸ்கிரைப் பண்ணது தான் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொன்னேன்னா. ஓகே, இவங்க வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ரோஸ்டரில் மாற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. A ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 20. ஓகே, ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது, 2, 4, 6, அப் டு போய்கிட்டே இருக்கும். ஓகே, என்ன சொல்லிட்டாங்க, நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. அப்போது நேச்சுரல் நம்பர்லேருந்து லெஸ் தென் 20க்குள்ளே ஈவன் நம்பர் இருக்கணுங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வரும், இந்த இதுக்குள்ளே போட்டுட்டு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 இதோட நிப்பாட்டிடணும். ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது என்னது, அவன் கேட்டிருக்கிறது லெஸ் தென் 20 தான் கேட்டிருக்கான். அதாவது இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல், அந்த வேர்டு லெஸ் தென். இப்போ ஒரு வேளை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 20 எழுதிக்கலாம். ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது என்ன, லெஸ் தென் 20. அப்போ 20க்கு கீழே என்னென்ன ஈவன் நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த செட் ப்ராக்கெட்குள்ளே எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் ஒன். செகண்ட் என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், B ஈக்குவல் டு ஒய் சச் தட். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன சொன்னேன், இந்த சிம்பிளுக்கு பேர் சச் தட். இன்னொன்று சொன்னேன். சச் தட்டுக்கு 2 சிம்பிள் சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 சொல்லியிருப்பேன். இது ஒன்று, இன்னொரு சிம்பிள் சொன்னேன். அது என்ன சிம்பிள்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. இந்த வீடியோவோட எந்த டைமில் நான் கேட்குறேன்னு டைமில் என்னை மென்ஷன் பண்ணி, சச்சிதட்டுக்கு நான் ஒரு சிம்பிள் இங்கே சொல்லிட்டேன், இன்னொரு சிம்பிள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே நீங்கள் போடணும். ஓகேவா. ஓகே, எத்தனை பேர் போடுறீங்கன்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் டு 1/2n. ஓகே பாருங்கள், 1/2n. ஒய் வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, n 2n இருக்குது. அப்போ n என்னவாக இருக்கும், அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. 5 விட கம்மி. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன், மேலே தான் சொன்னேன் லெஸ் தென் ஈக்குவல்னால் அந்த நம்பர் இன்க்ளூட் பண்ணணும். அப்போது இதில் y ஈக்குவல் டு 1/2n. அப்போது n என்னெல்லாம் வரும், 1, 2, 3, 4, 5. ஏன்னா 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கனால 5யும் சேர்த்துக்கணும். அப்போ இது எல்லாமே வரும். இப்போ இது ஆன்சர் கிடையாது, அவன் கொடுத்துருக்க ஃபார்மேட் நான் ஒய் ஈக்குவல் டு 1/2n. அப்போது இந்த n பதிலாக இந்த நம்பர் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது என்ன வரும், ஒய் ஈக்குவல் 1/2n இருக்குது. 2n இன்டூன்னு தெரியுமில்ல, மல்டிப்ளை 1, 1/2 மல்டிப்ளை 2, 1/2 மல்டிப்ளை 3, 1/2 மல்டிப்ளை 4, 1/2 இன்ட்டு 5. ஓகே, அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு. சரி, மூணாவது பாருங்கள். எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் கியூப். கியூப் நம்பர்ஸ் என்னலாம், 1 cube 1, 2 cube 8, 3 cube 27, 4 cube 64, 5 cube 125, 6 cube 216, 7 cube 343, 8 cube 512, 9 cube 729, 10 cube 1000. ஓகேவா. இது ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இப்போ இல்லை, உங்களுக்கு பின்னாடியும் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அட்லீஸ்ட் 10ஆவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இவங்க பர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லிட்டாங்க. அப்போ 27 எக்ஸுங்கிறது எதுக்கு இடையில ரிலைஸ் ஆகிருக்கு,
இந்த 27க்கும் 216க்கும் இடையில தான் லைஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 27 டேரெக்டாக அங்கே பாருங்கள் 3 கியூபா, இந்த 216 6 கியூப். அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில எத்தனை நம்பர் இருக்குது? 2 தான் இருக்குது, 4 கியூபும் 5 கியூபும். அப்போ ஆன்சர் என்ன? C ஈக்குவல் டு என்ன வரும்? 2 நம்பர் தானே வரும், 64, 125. அதாவது 4 கியூப் 5 கியூப் 2 தான் இருக்குது. அப்போ 64, 125 இதுதான் சியோட ஆன்சர். இந்த கியூப் நம்பர் தெரிஞ்சால் இந்த சம் ஈஸி. ஓகேவா? இந்த முடிஞ்ச இந்த 10 நம்பரும் 10 கியூப் நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, அது நீங்கள் மனப்பாடம்னா ஒன்றும் இல்லை, டேபிள்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களே அதே மாதிரி தான் இது. ஓகேவா? ஓகே, 4வது சம் பாருங்கள். எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட் இன்டீஜர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் -5 and 2. ஓகே, இப்போது பார்த்துக்கோங்க, இங்கே வந்து 0. ஓகேவா? 0க்கு ரைட் சைடில் நம்ம கிராஃபில் என்ன போடுவோம்? பாசிட்டிவ் நம்பர் போடுவோம். 1 2 3 4 5 6 கூட வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சைடு மைனஸில் வரும். -1 -2 -3 -4 -5 -6. ஓகே, இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ் வந்து இந்த -5க்கும் இந்த 2க்கும் இடையில தான் லைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இடையில எத்தனை? இந்த இவ்வளோ நம்பர் இருக்கா? இது எல்லாமே வரும், இந்த 2வும் வரும். ஏன்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இந்த நம்பர் இருக்குது, இந்த சிம்பிள் பாருங்கள், ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ இந்த 2வையும் சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? ஈஸி தானே? ஓகே, அப்போ என்னெல்லாம் போடணும்? -5ன்னு சொல்லியிருக்காங்களா? -5ஐ விட பெருசாக இருக்குங்கிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், அதாவது மைனஸில் போகும்போது பெரிய நம்பர் எல்லாமே சின்னதாகும், சின்ன நம்பர் ஏன்னா இந்த சைடு போக 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 வேல்யூ வந்து கூடும். ஓகேவா? மைனஸில் எப்போவுமே இந்த சைடு போக தானே வேல்யூ கூடும். ஓகே, ஏன்னா இங்கே பாருங்கள் 1 விட 2 பெருசு. அப்போது இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போக போக வேல்யூ கூடுது. அப்போது -5லேருந்து -4 வந்தால் -4 தான் பெருசு. ஓகேவா? மைனஸில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், மைனஸில் இருக்கும்போது. ஓகே, அப்போ -4, -3, -2, -1 0வும் வரும். 0, 1, 2. ஓகேவா? இதுதான் 4th சம்க்கான ஆன்சர். புரியலன்னா இன்னொரு டைம் கூட வீடியோ பாருங்கள். ஓகே, 5th. இப்போ செட் பில்டர் ஃபார்மில் நம்ம இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன? இதுவுமே சொன்னேன், ரூல் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த சம்லேயே பாருங்கள், இந்த இருக்கா பி, இதெல்லாம் இந்த மூணுமே செட் பில்டர் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை இந்த ஃபார்மில் மாற்றிடுவோமா? ஓகே, ஃபிஃப்த்தில் சம் பாருங்கள். பி ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா ஹூ ஸ்கோர்டு டபுள் சென்ச்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷ்னல். ஓகே, இந்த டிஸ்கிரிப்டிவில் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே, டிஸ்கிரிப்டிவில் கொடுத்தா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இது அப்படி எழுதுங்க. பி ஈக்குவல் டு ஒரு செட் ப்ராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டுட்டு அப்படியே இந்த இதை அப்படியே எழுதிருங்க. இந்த இதை செட் ஆஃப் ஆல், அந்த செட் ஆஃப் அந்த இதை எடுத்துகிட்டு இது அப்படியே எழுதினாலும் ஓகே தான். எப்படி எழுதுனா, எக்ஸ் சச் தட் எக்ஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் இந்தியா. அப்போனா இது வந்து இந்தியன் பிளேயர் தானே, இஸ் an Indian player, அப்படியே இந்த இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்டு டபுள் சென்ச்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷ்னல் இது வரை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? இந்தியன் பிளேயர் ஹூ ஸ்கோர்டு அதை அப்படியே எழுதணும். ஹூ ஸ்கோர்டு டபுள் சென்ச்சுரிஸ் இன் 1 day இன்டர்நேஷ்னல் அதை அப்படியே எழுதிட்டு இதை போட்டுடணும். ஓகேவா? இது மேக்ஸிமம் இந்த டிஸ்கிரிப்டிவில் கொடுத்தா அது அப்படியே வர மாதிரி தான் இருக்கும். செகண்ட் பாருங்கள், சி ஈக்குவல் டு 1/2, 2/3, 3/4. ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான். பாருங்கள், 1/2, 2/3, 3/4, அப் டு எக்ஸட்ரான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ஃபாலோ ஆகுங்கிறாங்க. இப்போது இதை நீங்கள் பாருங்களேன், மேலே 1 இருக்குது, கீழே 2 இருக்குது. இது பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 2 இருக்குது, 3 இருக்குது. அப்போது என்ன இருக்குது? மேலே 1 / 1 + 1, அப்புறம் 2 / 2 + 1, 3 / 3 + 1. அப்போது இது என்ன ஃபார்மேட்னா, இப்போ நீங்கள் இந்த மேலே உள்ளதை என்னன்னு வச்சுக்கோங்க. என்னன்னு வச்சிட்டிங்கன்னா என்ன வரும்? n / n + 1, n / n + 1, n / n + 1. அப்போது இந்த இதில் தானே இந்த ஃபார்மேட் இருக்குது. நம்ம இங்கே மேலே பார்த்தீங்கன்னா
இந்த y ஈக்குவல் டு 1/2n இருக்கா, அதை தான் இங்கே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இந்த நம்பர் இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. நமக்கு அந்த வேல்யூலேருந்து நம்ம வந்து இந்த ஃபார்மேட் கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த ஃபார்முலா மாதிரி இந்த இதை கண்டுபிடிக்கிறோம். n/n+1 இந்த இதில் இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன எழுதலாம், c ஈக்குவல் டு x such that x, இந்த x ஈக்குவல் டு என்ன இருந்துச்சு, n/n+1, கமா இந்த என்னங்கிறது எதை பிலாங்ஸ் பண்ணுது. இங்கே பாருங்கள் எல்லாமே 1 2 3லேருந்து ஆரம்பிக்கு. இங்கே 0 இல்லை, அப்போ ஹோல் நம்பர் வர வாய்ப்பு இல்லை. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். புரியுதா? இங்கே மேலே வேணாலும் பார்த்துக்கோங்க. y such that y ஈக்குவல் டு 1/2n, கமா n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் இருக்கா? ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து n <= 5, ஏன்னா அது 5க்குள்ளே தான் இருக்கணும்னு கண்டிஷன். இங்கே வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து டாட் இருக்குது. டாட் இருக்கும்போது என்னென்னா அது கண்டினியூஷேஷனில் இருக்கும். இதுவும் ஃபஸ்ட் இதில் சொன்னேன், கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகும்போது நம்ம வந்து எண்ணுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்க தேவை, <= 5 அந்த மாதிரி கொடுக்க தேவை. இப்போ இங்கே வந்து மேலே நம்பர் வந்து 5ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன <= 5 கொடுக்கலாம். ஆனால் இந்த கண்டிஷன் தேவையில்லை, ஏன்னா இது வந்து கண்டினியூ ஆகிருக்கு சீரீஸ். அப்படிங்கும்போது இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம இந்த இதுலேருந்து இந்த இதை கண்டுபிடிக்கணும், n/n+1 கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த இது ஈஸி. ஓகேவா? ஓகே. இப்போ மூணாவது, செட் ஆஃப் ஆல் தமிழ் மந்த்ஸ் இன் a year, செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர். இது ஃபஸ்ட்டு இது மாதிரி தான், அப்படியே எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. d ஈக்குவல் டு x such that x is a Tamil month in a year. அவ்வளோதான். இதுக்கு என்ன எழுதுவீங்க, நாலாவதுக்கு x such that x is a odd whole number less than 9. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போது இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம், செட் பில்டர் ஃபார்ம் பார்த்தோம். அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அதாவது நமக்கு ரோஸ்டரில் கொடுத்துட்டாங்க, ரோஸ்டர்லையும் செட் பில்டர் ஃபார்ம்லையும் கொடுத்துருக்காங்க. அதை டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், p ஈக்குவல் டு ஜான்வரி ஜூன் ஜூலை. ஓகே, சரி. மந்த்ஸ் நம்மளுக்கு 12 மந்த்ஸ் இருக்கா, 12 மந்த்ஸ், ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அவன் கொடுத்துருக்கிறது ஜானு, ஜூனு, ஜூலை. பாருங்கள், இந்த மூணுமே ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன எழுதலாம், p ஈக்குவல் டு, எப்போவுமே டிஸ்கிரிப்ட் எழுதும்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப்னு வரும், சரியா? த செட் ஆஃப் இது இங்கிலீஷ் மந்த்து தானே, ஸோ இங்கிலீஷ் மந்த் ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜேல ஸ்டார்ட் ஆகிற செட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு வேளை அவங்க ஏப்ரலோ ஏதோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஜேயோட அப்படி கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்க தான் வரும், உங்களுக்கு 9th தான், சரியா? ஏப்ரல் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து நான் 4 மந்த்ஸ், த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்து ஆஃப் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், அது ஜூன், ஏப்ரல், அந்த மாதிரி அதை எழுதிக்கோங்க. இங்கே வந்து மூணுமே ஜேல ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால இப்போ ஒரு வேளை 1 3 5 7 இந்த மாதிரி 4 மந்த்து கொடுத்துருந்தாங்கன்னா செட் ஆஃப் ஆட் இங்கிலீஷ் மந்த் லெஸ் தென் 9 இந்த மாதிரி. ஓகேவா? லெஸ் தென் 9 ஆர் லெஸ் தென் 8. ஏன்னா நம்பர் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 தானே. ஸோ லெஸ் தென் 8 ஆடுங்கும்போது எதெல்லாம் வரும், 7 வரும், 5 வரும், 3 வரும், 1 வரும். அதான் சொன்னேன். அந்த மாதிரி நம்மளாவே இது வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்காக திங்க் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, செகண்ட் பாருங்கள், q ஈக்குவல் டு 7 11 13 17 19 23 29. ஓகே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? இது எல்லாமே ஆட் நம்பர் மாதிரி தெரியலாம் உங்களுக்கு. ஆட் நம்பரும் கரெக்டு தான். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 15 மிஸ் ஆகுது, இங்கே 21 மிஸ் ஆகுது, இங்கே 25 27 ரெண்டுமே மிஸ் ஆகுது. அப்போ இதெல்லாமே வந்தால் நீங்கள் ஆட் நம்பர் சொல்லலாம். இதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கும்போது நல்லா யோசிச்சுக்கோங்க. அப்போ இது என்னது? எல்லாமே ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் ஸ்டார்டிங்கில் இங்கே 5 வரும், 2 ஒரு ப்ரைம் நம்பர், 3 ஒரு ப்ரைம் நம்பர், அது எதுவுமே இல்லை. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா 31 37 37 இதுவும் ப்ரைம் நம்பர் தான், இதுவும் இல்லை. அப்போது
இந்த 5க்கும் இந்த 31க்கும் இடையில இருக்க எல்லா ப்ரைம் நம்பருமே இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போது என்ன எழுதுவீங்க? Q ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 5 and 31. இப்படி தான் எழுதணும். இப்போ இங்கே முன்னாடி 2 3 கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணுவீங்க? லெஸ் தென் 31 எழுதிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. இல்லை லெஸ் தென் 30 கூட எழுதலாம். ஆனால் 2 3 கொடுக்காதனால நம்ம பிட்வீன் வச்சு தான் எழுதி ஆகணும். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் எக்ஸ் லெஸ் தென் 5. 5 விட கம்மி தான் சொல்கிறாங்க. அப்போது த செட் ஆஃப், அது அப்படியே எழுதுங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 5. அவ்வளோதான், சிம்பிள் தானே. ஃபோர்த் என்ன? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ கான்சோனன்ட் இன் அன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அப்போது எக்ஸு வந்து கான்சோனன்ட், அவ்வளோதான். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் ஒரு கான்சோனன்ட். அப்போ செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட், செட் ஆஃப் இங்கிலீஷ் கான்சோனன்ட்ஸ். ஓகேவா? சிம்பிள் தான். இன்னொரு வீடியோ பாருங்கள். இது ஒன்றும் அவ்வளோ இல்லை. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸைஸ் 1.2 அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பேசிக்கான எம்டி செட்னா என்ன, நல் செட்னா என்ன, ஃபைனைட் இன்ஃபைனைட் அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இதில் ஒன்றுமே இல்லை. ரோஸ்டர், செட் பில்டர், அப்புறம் டிஸ்கிரிப்டிவ். அதாவது செட் பில்டர்லேயும் டிஸ்கிரிப்டிவ்லையும் கொடுத்து ரோஸ்ட்டாக மாற்ற சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ரோஸ்டர்லேயும் டிஸ்கிரிப்டிவ்லையும் கொடுத்து செட் பில்டராக மாற்ற சொல்லியிருந்தாங்க. அப்புறம் செட் பில்டர்லையும் ரோஸ்டராக கொடுத்து டிஸ்கிரிப்டிவ் மாற்ற சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு சில சம்மில் ஒரு சில இது சொல்லி கொடுத்துருப்பேன். ப்ரைம் நம்பர்ஸு, அப்புறம் அந்த மந்த்ஸை வச்சு, அப்புறம் க்யூப் நம்பர்ஸு, அப்புறம் இந்த ஃபார்மேட் n/n இதெல்லாம் மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இதெல்லாம் ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி 1.2 அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்ப்போம். எல்லோரும் படிங்க. ஸ்கூல் திறக்க போகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.